இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசைனிங் ஃபேக்டர்ஸு, கலைத்திட்ட வடிவமைப்பினுடைய ஒரு வகைப்பாடு. அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பாடப்பொருளை எப்படி உருவாக்கலாம், அந்த கலைத்திட்டத்தில் மாணவர்களுக்கு தேவையான ஒரு கலைத்திட்டத்தை எப்படி உருவாக்கலாம், சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கலைத்திட்டம் என்ன, வேலை மற்றும் அதனுடைய அனுபவத்துக்கான கலைத்திட்டம் என்ன, செய்முறை கலைத்திட்டம் என்ன, அனுபவ மைய கலைத்திட்டம் என்ன. பாடம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம பாடப்பொருள் சம்மந்தமான கோட்பாடுகள், கொள்கைகள், ஃபிசிக்ஸ்னு இருந்தால் அதனுடைய தியரி கோட்பாடுகள் இருக்கும், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். அடுத்து அதனுடைய பொருள்கள் சம்மந்தமாக சொல்கிறது. அதில் மாற்று வகைகள் இருக்குது. அதாவது இந்த பாடப்பொருள் கலைத்திட்டத்தில் அது 4ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடர்பொரு கலைத்திட்டம் சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ்னால் இப்போ அதுக்கு ரிலேட்டடாக மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வருதுன்னா அந்த விஷயத்தையும் பற்றி படிக்கிறது. அடுத்து தனிப்படை கலைத்திட்டம்னு தனியாக இருக்கிற ஒரு பாடத்தை மட்டும் எடுத்து படிக்கிற கலைத்திட்டம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு விரிகலை கலைத்திட்டம்னா அதில் ஃபுல்லாக உள்ள எக்ஸ்பேன்ஷன் இருக்கக்கூடிய விரிகலை கலைத்திட்டம். புலைத்திடைங்கிறது இன்ட்ராக்டிவ் த டிசிப்ளினரி, அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாரல் சயின்ஸ் மாதிரி பெண் கல்வி இதெல்லாம் படிக்கிறதுலாம். சரி, இதனால் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு தர்க்க ரீதியான அறிவுகள் வளரும், அதனோட பெனிஃபிட்ஸ்லாம் உண்டு, நன்மைகள் தீமைகள் உண்டு, ஒரு சிறப்பு அம்சங்கள். எது சொன்னாலும் ஒரு கற்பிக்கும் பாடப்பொருள், அதனுடைய செயல்கள், அதனுடைய குழுக்கள், நேரம், இடம், கற்பிக்கும் முறை, மதிப்பீடு, சிறப்புகள், அந்த விஷயத்தில் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மாணவர் மைய கலைத்திட்டம் அப்படிங்கிறது கெல்லி அவர் 1977 ஒரு 3 விஷயத்த சொல்லியிருப்பார். மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அவங்க கற்போருடைய வளர்ச்சி இருக்கணும், இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற 3 விஷயத்த. அது என்ஜிஐன்னு ஷார்ட்கட்டில் வச்சுங்க. என்ஜிஓன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி என்ஜிஐ, நீடு, க்ரோத்து, இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். இவங்க சைல்டு சென்டர்டாக இருக்கும். ஜான் டூயை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்களுடைய பண்புகளை ஒரு இன்ட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்களுடைய அப்படி கற்றுக்கிட்ட விஷயம் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு திறனுள்ள அளவுக்குள்ளே இருக்க வேண்டும், அவ்வளோதான். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கிங்க. கெல்லி சொல்லியிருக்கோம், ஜான் டூய் சொல்லியிருக்கோம் வாழ்க்கை மாணவர் மைய கலைத்திட்டத்தில் வரும்போது. அடுத்து நிஸ்பர்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆளுமை, அது ஆளுமையில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் த ஆளுமைஸ் இருக்குது. ஆளுமைன்னு பார்த்தோம்னா உடல் சார்ந்த ஆளுமை, அழகுண திறன் ஆளுமை, சமூக வளர்ச்சிக்குள்ள ஆளுமை, ஆன்மீக வளர்ச்சி, அறித்தன்மை ஆளுமை, ஒழுக்கநிலை வளர்ச்சி, அந்த மாதிரி ஒரு குழந்தை மைய கலைத்திட்டத்தோட ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்து மாணவர்கள் மைய கலைத்திட்டம்ங்க ஒரு கட்டமைப்பு எப்படி மாணவர்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், அவங்களுடைய குறிக்கோளை அடைகிற மாதிரி இருக்கும். பாடத்திட்டத்தினுடைய தேவைகள், ஆர்வங்கள், முந்தைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி சொன்னது அப்படியே இன்க்ளூஷன் பண்ணிக்கிங்க. ஒரு கற்பித்தல் பொருள்கள், கற்பித்தலுடைய செயல்கள், பாடல்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படவில்லை. ஏன்னா மாணவர் மையத்தில் இதே பாடத்தில் பாடம் முக்கியமாக கருதப்படும். கற்பித்தல் செயல்கள் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும், அதில் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கற்றல் குழுக்களை பொறுத்த வரைக்கும் குழுக்கள் ஆர்வங்கள் அடிப்படையில் இருப்பாங்க, அவங்க ஆசிரியர் குழுக்களை பிரிச்சிருப்பாங்க. கற்றல் நேரமும் இடமும் பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய கற்றல் நேரமும் இடமும் அப்படி நம்ம எடுக்கும்போது மாணவர்கள் கலந்து தான் அவங்களோட நேரத்தை நூலகம், ஆய்வகம் அப்படிங்கிற தொழிற்சாலை பயன்படுத்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் காமனாக வருது என்ன விஷயம்னா, ஒரு கற்பிக்கும் பொருள் என்ன, கற்பிக்கும் செயல்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, குழுக்கள், அவங்களுடைய நேரமும் இடமும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மாணவர்களுடைய மதிப்பீடு, தனித்தனி மதிப்பீடு செய்தல். அவங்களுடைய குறைகள் என்னென்னா, ஆசிரியரே எடுக்காதனால மாணவர்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் சொல்ல முடியாது இல்லையா. மாணவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருப்பாங்க, ஒரு ரெகுலேட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்ல வேண்டியதான். இதில் வரக்கூடியது கெல்லி 1977, ஜான் டூயி அப்படிங்கிறவர், அப்புறம் இன்னொருத்தர் ஆத்தர் இருப்பார், நிஸ்பெட் அப்படின்ட்டு இருப்பார், அவரை பற்றி சொல்லுங்கள். அடுத்து வாழ்க்கைக்கான சமுதாய கலைத்திட்டம். சோஷியல் ப்ராப்ளம், சமுதாயத்துடைய சிக்கல் என்ன, சமுதாயத்துடைய சிக்கல்களுடைய செயல்முறைகள் என்ன, வாழ்க்கையோட நிகழ்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத ஒரு பள்ளியில் பயிலும்போது ஒரு வாழ்க்கைக்கான மையமாக தெரிஞ்சுக்கணும். அதனுடைய களங்கள் பற்றி யார் சொல்லியிருப்பார், வாழ்க்கையோட களங்களை பற்றி யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, கில்டா தாபே அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதுக்கு இதை சொன்னவர் யார், இந்த ப்ராப்ளம் பேஸ்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தா ஃப்ளோரிடா, அந்த ஃப்ளோரன்ஸ் ஸ்டெரேட்டோ மேயர் அப்படிங்கிற சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த 3 விஷயம், சமுதாய சிக்கல், சமுதாய செயல்முறைகள், அந்த வாழ்க்கையோட நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லியிருப்பார். அந்த ஹில்டா தபா அப்படிங்கிறது
வாழ்க்கை மைய கலைத்திட்டத்தில் ஒரு 9 விதமான கலைத்திட்டங்களை பற்றி அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் பியர் அடித்தோம்னா, அது கொஞ்சம் ஷார்ட்கட்டுக்காக தான். பியர் அடித்தா ஹையாக இருக்கிற க்ரோத்தும் போயிடும், ஹெச்ஜி ஓகேவா, ஹை ப்ரெஷர் ஆகிடும், க்ரோத்தும் போயிடும், ஃபேமிலியும் போயிடும், எல்லா ரிலேஷனும் போயிடும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ஹெச்சு ஹையர் ப்ரெஷரு, எஃப்ங்கிறது ஜிங்கிறது க்ரோத்துக்குள்ளது, எஃப்ங்கிறது ஃபேமிலி ஓரியன்டாக, ஆறுங்கிறது சமுதாயத்துக்கு ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு. அந்த பிஆர் அப்படி இருக்கு இல்லையா, அது டபுள் BEERR அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் ஹில்டா தபே 9 விதமான விஷயங்களை சொல்லியிருப்பார். ஹெல்த்து ஃபஸ்ட்டு உடல்நிலை வாழ்வினை பற்றி தான் சொல்லியிருப்பார், அதான் ஹெச். அதுக்கப்புறம் அவருடைய சிறந்த வாழ்க்கை முறை அமைத்தல் குட் லைஃப் அப்படிங்கிறது ஜி. ஒரு நல்லதொரு இல்லத்தை உருவாக்குதல்ங்கிறது எஃப். ஆறுங்கிறது சமய உணர்வுகளை ரிலீஜியன் ஃபேக்டர்ஸ் சம்மந்தமாக சொல்கிறது. அடுத்து இன்னொரு ஆறு தான் ரிலேஷன்ஷிப் வரும். அடுத்து ஒரு அழகுணர் பியூட்டி கான்செப்டை சொல்கிறது பி. ஈங்கிறது எஜுகேஷன் சிறந்த கல்வி முறையை பெறுதல். ஆறுங்கிறது சமூக செயல்களுக்கும் தனிப்பட்ட செயல்களுக்கும் ஒத்துழைப்பு வெளிப்படுத்தல், அதாவது ரிலேஷன்ஷிப் ரெண்டுக்கும் கோஆப்ரேஷன் லெவலில் அது சொல்லியிருப்பேன். அடுத்து ஈங்கிறது என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கில் ஈடுபடுதல். வாழ்க்கைக்கு பொருள் சார்ந்த வசதிகளை உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருப்பார். இந்த 9 விஷயத்தையும் இதுக்குள்ளாரே நான் சுருக்கி கொடுத்துருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஹெச்ங்கிற ஹெல்த்து, ஜிங்கிறது க்ரோத்து, எஃப்ங்கிறது ஃபேமிலி, ஆறுங்கிறது ரிலீஜியன் பற்றி நல்ல உணர்வுகள் சமய உணர்வுகள், பிங்கிறது அழகுணர்ச்சி, ஈங்கிறது ஒரு எஜுகேஷன் சிறந்த கல்வி உருவாக்குதல். அடுத்த ஆர் அப்படிங்கிறது ஒரு கோஆப்ரேஷன், நான் இங்கே ரிலேஷன்ஷிப்பில் சொல்லியிருப்பேன், சமூக செயல்களுக்கும் தனிப்பட்ட செயல்களுக்கும் ஒத்துழைப்பை வெளிப்படுத்துதல். அடுத்த ஈங்கிறது ஒரு பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறது. ஆறுங்கிறது வாழ்க்கைக்கு பொருள் சார்ந்த விஷயத்த சொல்கிறது தான் ஹில்டா தபே. அங்கே என்ன சொன்னோம், மாணவர் மைய கல்வி திட்டத்தில் ஜான் டூயி வருவார், நிஸ்பட் வருவார், அப்புறம் கெல்லிங்கிறவர் வருவார். இங்கே யார் வருவானா, ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற வருவார். நெக்ஸ்ட்டு ஹில்டா தபே அப்படிங்கிற வருவார். அடுத்து ஸ்டோட்டிமியர் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனி மனிதனுடைய ஆற்றல் இருக்கணும், அப்போ தான் எனக்கு சமுதாயத்தில் பங்கேற்க முடியும், சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு பிரச்சனைகளுக்கும் அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எழுதிக்கிங்க. இதுலேயும் கற்றல் செயல்கள் எப்படி இருக்கும், கற்பித்தல் பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேலை அனுபவ மைய கலைத்திட்டம். இது டீச்சர் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சொல்லி கொடுக்குறது எப்படின்னா, ஒரு திறமையற்ற நாற்காலிகள் அமர்ந்து ஒரு வேலை செய்ய ஒரு உற்பத்தி செய்கிற ஒரு மனுஷனை உருவாக்குற மாதிரி தான் இருக்குது இன்றைய கல்வி அப்படிங்கிறாங்க. இந்த கல்வி படிச்சுட்டு ஜாப்லெஸ் பீப்புள் நிறைய இருக்காங்க. அப்போ ஏன் அப்படின்னா, ஒரு புதுமையான நோக்கங்களை தேவையான வாழ்க்கை சூழலுக்கு தேவையான அளவுக்கு கல்விக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஒரு வேலை ஒரு எப்படின்னா, ஒரு கரெக்டான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற ஜாப்லெஸ் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதிங்க. மாணவர்கள் அதிகப்படியான தொழிற்கல்வி கற்றுக்கிறாங்க, பட் வெளியில் வரும்போது அது இல்லை, படிப்புக்கும் சம்மந்தமும் இல்லை, அறிவு முன்னேற்றம் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களோட எக்கனாமிக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி ஒரு கற்பித்தல் என்ன, அவங்களே ஒரு வேலைவாய்ப்பு கற்பிக்கக்கூடிய சூழலில் எப்படி இருப்பாங்க, அவங்களோட வேலைவாய்ப்பு கற்பிக்க நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சும்மா ஷார்ட்கட் எழுதுங்க. இதுக்கு மேக்ஸிமம் வராது, அந்த கற்பித்தல் இடம்லாம் வராது. ஏன்னா பாடப்பொருளுக்கும் வாழ்க்கை மைய கல்வி திட்டத்துக்கும் இன்னொரு விஷயம் வரும், வேலை அனுபவத்துக்கு வராது, ஓகேவா. அந்த கற்பித்தல் இடம்லாம் தேவை கிடையாது. அடுத்து செயல்முறை கல்வி திட்டம் அப்படி பார்த்தோம்னா அதே தான். ஆனால் இங்கே யார் சொல்லியிருக்காருன்னா, ஹில் பட்ரிக் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஹில் பட்ரிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குழந்தை தானாகவே திங்க் பண்ணணும், அப்போ திங்க் பண்ணால் மட்டும்தான் அது செயல்முறை கல்வி திட்டத்துக்குள்ள செயல்பாட்டை கொண்டு வர முடியும். அது முயற்சி பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதி எடுத்து அதை அறிவுத்திறனை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். ஏன்னா எல்லா கொஷின்லேயும் நன்மைகளையும் தீமைகளையும் எழுதணும். அப்போ செயல்முறை கல்வி திட்டத்தோட நன்மைகள் எழுதிங்க, தீமைகள் எழுதிக்கிங்க. அடுத்து அனுபவ மைய கலைத்திட்டம். அனுபவ மையங்கிறது ஒருத்தங்களுடைய அனுபவத்தினால் ஏற்படக்கூடியது. சில விஷயத்தை நம்ம முன்கூட்டியே பாடத்திட்டத்தெலாம் ஏற்படுத்த முடியாது, அதாவது ஒரு அனுபவத்துக்கு இப்படி தான் செய்யணும்லாம் செய்ய முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பர்டிகுலராக இவனுக்கு இப்படி தான் கொண்டு வரணும்னு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நெவர் ஜட்ஜ் ஃபார் ஆல் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம முன்னாடியே அனுபவத்தை ஜட்ஜ் பண்ணி கொடுக்க முடியாது. கற்பிக்க பொருள் மாணவர்களால் ஒழுங்குபடுத்த வேண்டிய தவிர நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
கற்பவருடைய ஈடுபாடு கற்றல் உணர்வை பொறுத்தது, அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆசிரியர் இருப்பாங்க. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு செயல் திட்டம், ஒரு அனுபவம் தானே சொல்கிறோம். அப்போ எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். எவால்வேஷன் கரெக்டாக பண்ணலாம். மாணவர்களுக்கு தேவையான கருத்துக்களை கொடுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம். அது மாதிரி சில விஷயங்கள். குறைகள் பார்த்தோம்னா எதையுமே ஜட்ஜ் பண்ணி கொடுக்க முடியாது. ஆசிரியர் அறிவுத்திறனை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். மாணவர்களுடைய அறிவுத்திறனை பொறுத்து தான் இருக்கும். இதோட நம்ம கலைத்திட்டத்தினோட முக்கியமான கொஷின்ஸ் பார்ட்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்.